திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. நான் முதல்வர் இல்லை, முதல் சேவகன். மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. திருச்சியில் சிஎம் விஜய் அவர்களின் அதிரடி அரசியல் உரை. எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர், 6 மாதங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்கள் ஆட்சி அமைந்த அரை மணி நேரம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. கல்யாண வீடுகளுக்கு போனாலும் அரசியல் புலம்பல் தான் என்று கிண்டலாக குறிப்பிட்டார். தான் அணியும் கருப்பு வெள்ளை உடை குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த விஜய் அவர்கள், நம்ம மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட் வெளிப்படை தன்மைதான் அது குறிக்கிறது என்று விளக்கமளித்தார். இளைஞர்களை தற்குறி என்று விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்த அவர், ரீல்ஸ் பார்த்த தலைமுறை இன்று அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறது. சட்டசபையில் என்ன நடக்கிறது என்று இளைஞர்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியலை மாற்றியது நாங்கள் தான் என்றார். மேலும், உங்களுக்கு வாக்களித்த போது மக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். இன்று எங்களுக்கு வாக்களித்ததால் அவர்கள் தற்குறிகளாக மாறிவிட்டார்களா என்று கேள்வி எழுப்பிய விஜய் அவர்கள், மக்களை அவமதிக்கும் அரசியலுக்கு மக்கள் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப் பொருள் பிரச்சினை குறித்து பேசிய அவர், போதைப் பொருள் கலாச்சாரம் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது. பழைய தவறுகளுக்கெல்லாம் இன்றைய அரசை குறை சொல்ல முடியாது என்றார். அதே நேரத்தில் தமிழக அரசியலில் உண்மையான போட்டி என்றால் அது டிவிகேவிற்கும் டிஎம்கேவிற்கும் இடையில்தான் என்று கூறிய விஜய் அவர்கள், மக்களுக்கும் தனக்கும் இடையிலான உறவை எந்த அரசியல் சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். மொத்தத்தில் திருச்சி மேடையில் விஜய் அவர்கள் ஆற்றிய இந்த உரை நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியை தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கு நேரடி பதிலையும் தனது ஆட்சியின் அரசியல் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்திய முக்கிய உரையாக அமைந்தது. இந்த ஒரு நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.